இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் ஆலயத்தின் வளர்ச்சி ஒத்துழைப்புக்கான செயலாளர் அசோக் குமார் மூதூர் வைத்தியசாலைக்கு இன்று செவ்வாய்க்கிழமை வருகை தந்தார். இதன்போது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை நிதியில் சுமார் 300 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள கண் காது மனநல பிரிவுக்கான இடத்தை பார்வையிட்டதுடன் வைத்தியர்களிடம் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இந்திய அரசாங்கமானது கிழக்கு மாகாணத்தில் 33 வெவ்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கவுள்ளது. இதற்காக 2334 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டங்களில் பெரிய வேலை திட்டம் இந்த வைத்தியசாலையிலேயே முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கான கள ஆய்வு செய்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் என்றார். இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக இந்திய இலங்கை அரசாங்கத்திற்கிடையிலான ஒப்பந்தம் முடிவடையும் தருவாயில் உள்ளது. 3 மாதங்களுக்கிடையில் அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பிப்போம் எனவும் தெரிவித்தார். பல செக்டர்ஸில் நம்ம இன்ஸ்டன்ட் ப்ரொவின்ஸ்க்கு உதவி வழங்குறோம். 2300 மில்லியனுக்கு மேலே உதவி, மொத்தம் 2334 மில்லியன் சப்போர்ட் கொடுக்குறோம். இதில் 33 ப்ராஜெக்ட் தனித்தனியாக அடங்கியிருக்கு. அந்த 33 ப்ராஜெக்டில் ஒன்றாவது பெரிய ப்ராஜெக்ட் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான மற்றும் மிகப்பெரிய ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருப்பி இந்த ப்ராஜெக்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக இதில் என்ன பண்ண போகிறோன்னா இஎன்டி, ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் மென்டல் ஹெல்த் யூனிட்டுகள், ஸோ பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இதுக்கு மூலமாக எல்லா வேலைகளையும் முடித்து எம்ஓயு சைன் ஆக போகுது. செப்பரேட்டாக இதுக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ரியாரிட்டி ப்ராஜெக்ட், அதாவது முக்கியத்துவமான ப்ராஜெக்டாக இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ உடனடியாக இதை எடுத்து செய்யணுன்றது இந்திய அரசாங்கமாகட்டும் இலங்கை அரசாங்கமாகட்டும் அதை முக்கியமாக இதை பார்க்குறாங்க. ஸோ நான் இப்போ வந்திருக்கிறது எதுக்குன்னா, இப்போ இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள்ள 2 தலைப்புகள் கையொப்பங்கள் ஆனதுக்கப்புறம் உடனடியாக வேலை தொடங்க போகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்குது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குதா, இப்போ உங்களுக்கு எதனா தேவைகள் இருக்கா, எதனா பிரச்சனை இருக்கா, இல்லை எங்கள் சைட்லேருந்து என்ன சந்தேகங்கள் இருக்குன்றது பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் சொன்னதுபடி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நிறைய பேருக்கு நன்மை பெறும்னு சொன்னீங்க. இது என்ன சொன்னீங்க, மெயினாக அதில் அதிகமாக இதில் எதுக்கு கேட்குற மாதிரி இஎன்டி பெரிய டிமாண்ட் செய்வது. ஆனால் மெஜாரிட்டியாக வரும் ஏன் நீங்கள் ஐக்கு இருந்த Sri Lanka, we are facing population age phenomena. There are 25% of the population is elderly. So the eye problem and diabetic eye disease is very prevalent. பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு சர்ஜரி நடக்கும், ஐ சர்ஜரி நடக்கும் 35 கிலோமீட்டர். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம்னா அங்கே போகவே தேவை, திருக்கோமலை போக தேவை. That is the only திருக்கோமலை ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல், district general hospital. Okay. That is the only. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அங்கே போக முடியுமா, இல்லை டைரக்ட்லி இங்கே இருந்து போகிறோம்? ஓகே, நீங்கள் அனுப்பி வைக்கலாம். That is very overcrowded. Sometimes patients go from here. Okay. They have to go early morning. They have to wait till evening. வெயிட்டிங் டைம், சர்ஜரி வெயிட் பண்ணுற டைமில் பல காம்ப்ளிகேஷன் பண்ணுது. அதான் Sometimes they wait for years.